श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदे रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां भुजयुग्मरुक्मव्यामोगदस्तदितराय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना. சுவாமி நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாசிரியம் என்ற ஆச்சரியமான பிரபந்தம், அதில் 5வது பாசுரம் இன்றைய தினம் சேவிக்கலாம், அர்த்தானுசந்தானம் அனுபவிக்கலாம். நேற்றைய பாசுரத்தில் மங்களாசாசனம் 4ஆம் பாசுரத்தில் ஏன் செய்ய வேண்டும் என உலகிற்கு மூல காரணம் எம்பெருமானே, அவனது திருவடிகளை இடைவிடாது எப்பொழுதும் வாழ்ந்திடுக வாழ்க வாழ்க என்று வணங்கி பல்லாண்டு பாடுவதே பெற வேண்டிய பேறு என்றார். 5ஆம் பாசுரத்தில் இதுக்கு ஆழ்வார் கீழ்ப்பாசுரத்தில் பல்லாண்டு பாடுதல் ஓவாது நடைபெற வேண்டும் என்று ஆசைப்பட்டார். இந்த பாசுரத்தில் எம்பெருமான் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடும்பொழுது அவருக்கு அந்த திருவடிகள் உலகளந்த விதம் பற்றி ஆச்சரியத்துடன் பாராட்டி, எப்படிப்பட்ட அவதாரம் அது திருவிக்ரம அவதாரம், அந்த திருவடிகளுக்கு அல்லது வேறு எதற்கு இந்த உலகம் அடிமைப்படக்கூடியது, வேறு எதற்கு இந்த உலகம் மங்களாசாசனம் பண்ணும், அந்த திருவிக்ரம அவதாரத்தை சௌலபியத்தையும் அது வந்த தன்மையும் சௌசீல்யத்தையும் எளியரோடு புறையறக் கலக்கும் குணத்தையும் வியந்து ஆச்சரியமாக பேசுகிறார் சுவாமி. சென்ற பாட்டில் மாமுதலடியே வாழியவென்று யான் தொழ இசையும் கொல் என்று திருவடிகளுக்கு மங்களாசாசனம் செய்தார். இப்படி பல்லாண்டு பாடும் உமக்கு கருத்தென்ன என்று எம்பெருமான் திருவுள்ளமாக கேட்க, உறங்குகிற குழந்தைக்கு தன் அறிவுக்கேற்ப நன்மை செய்யும் தாயைப் போல தூங்கிறது குழந்தை, அதுக்கு நன்மை செய்கிறாள் தாய். அதை போல நீ பண்ணின உதவியை அறிவதற்கும் ஒருத்தரும் இல்லாமல் இருக்க, சரீரம் இல்லாமல் அச்சேதனம் போல இருந்த அத்தனை ஜீவர்களையும் நீ படைத்து, அப்படி படைக்கப்பட்டவர்களுக்கு காவலாக ஒவ்வொரு திக்குகளிலும் இரட்சகர்களான திக்பாலகர்களை முதலானவர்களை நியமித்து, வலிமை குறைந்தவர்களை வலிமை மிகுந்தவர்கள் துன்புறுத்தாதபடி நீ உலகுக்கும் இரட்சகனாக இருந்து எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கிறாய். அதை பற்றிய பாசுரம் இந்த 5வது பாசுரம். மாமுதலடிப்போதொன்று கவிழ்த்தளர்த்தி மண் முழுதும் அகப்படுத்து ஒன் சுடரடிப்போது ஒன்று விண்செலி நான் முகப்புத்தேள் நாடு வியந்துவப்ப வானவர் முறை முறை வழிபட நெறி தாமரை காடு மலர் கண்ணொடு கனிவாய் உடையதுமாய் இரு ஞாயிறு ஆயிரம் மலர்ந்தன்ன கற்பகக்காவு பற்பல அன்ன முடிதோளாயிரம் தழைத்த நெடியோய் கல்லதும் அடியதோ உலகே மாமுதலடிப்போதொன்று கவிழ்த்தளர்த்தி மண் முழுதும் அகப்படுத்து ஒன் சுடரடிப்போது ஒன்று விண்செலி நான் முகப்புத்தேள் நாடு வியந்துவப்ப வானவர் முறை முறை வழிபட நெறி தாமரை காடு மலர் கண்ணொடு கனிவாய் உடையதுமாய் இரு ஞாயிறு ஆயிரம் மலர்ந்தன்ன கற்பகக்காவு பற்பல வண்ண முடிதோள் ஆயிரம் தழைத்த நெடியோய்க்கு அல்லதும் அடியதோ உலகே. எம்பெருமானே, உனது திருவடிகள் உலகங்களுக்கு முதற்காரணமாக அமைவன, அதுவும் துன்புறுத்தாதபடி வலிமை மிகுந்தவர்கள் வலிமை குறைந்தவர்களை துன்புறுத்தாதபடி இரட்சகனாக நிறுத்திய நீ இந்திரன் அசுரத்தன்மையுடைய மகாபலியிடம் தன் ராஜ்யத்தை பறிகொடுத்து கண்கலங்கி நிற்க முதலில் இவற்றை படைத்தோம், அடுத்தபடி இவற்றுக்கு இரட்சகராக திக்பாலகர்கள் முதலானவர்களை நியமித்து ரட்சித்தோம்.
இனி இவை எப்பாடுபட்டால் நமக்கென்ன என்று உதாசீனமாக இராமல், செல்வத்திற்கெல்லாம் தேவதையான திருவின் நாயகனான உன்னை போய், ஸ்ரீயப்பதி திருவுக்கும் திருவாகிய செல்வன், உன்னை போய் நீ யாச்சகனாக மாற்றிக்கொண்டு, பிச்சைக்காரனாக மாற்றிக்கொண்டு, பிரம்மச்சாரி ரூபம் எடுத்து கொடுத்து கொடுத்து வளர்ந்த கையை கொண்டு யாசித்து இந்திரன் காரியம் செய்து முடித்த இந்த செயல் ஒன்றை நினைத்தாலே உனக்கல்லால் வேறு யாருக்கு மங்களாசாசனம் செய்ய முடியும் என்று பதில் கூற நினைத்து, அப்போது அந்த பிரசங்கத்திலே எம்பெருமான் திருவுலகளந்தபடியை சொல்ல வேண்டி வருகையாலே அதை பேசி அனுபவிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். மாமுதல் அடிப்போதொன்று கவிழ்த்தளர்த்தி. ரொம்ப அழகான பாசுரம். முதல்ல பொழிப்புரை அனுபவிப்போம், அதுக்கப்புறம் இந்த பதவுரையும் அனுபவமும் வச்சுக்கலாம். உனது திருவடிகள் உலகங்களுக்கு முதற்காரணமாக அமைவன. அந்த திருவடிகள் அதில் ஒன்றை நீ உலகளந்த போது நிலத்தில் நன்றாக பரப்பி அதற்குள்ளே பூமி பரப்பு எல்லாவற்றையும் அடக்கி கொண்டாய். பிரபஞ்சம் அத்தனையும் உன் திருவடி கீழ் வந்தது. ஒரு திருவடிக்கு அழகிய ஒளி பொருந்திய மற்றொரு திருவடியை ஆகாயத்திலே நிறுத்தினாய். அப்போது அந்த திருவடி ஆகாயத்திலே பட்ட பொழுது பிரம்மதேவனின் உலகம் சத்தியலோகம் வியப்புடன் மகிழ்ச்சி அடைந்தது. மற்றைய தேவர்கள்லாம் நூல்களில் கண்ட முறையின்படி உன்னை ஆராதித்தார்கள். உன்னுடைய கண்கள் தாமரை காடு போல மலர்ந்து திகழ்ந்தது. உன்னுடைய திரு அவதாரம், உன்னுடைய ஆச்சரியமாக அந்த திருவிக்கிரம அவதாரம் ரொம்ப அழகாக காட்சி அளித்தது. கோவை பழம் போன்று உன்னுடைய அந்த இதழ்கள் சிவந்து காணப்பட்டது. உன் கிரீடத்தை நோக்கினால் 1000 சூரியர்கள் சேர்ந்து இருந்தால் போல உதயமானால் எப்படி பிரகாசிக்குமோ அப்படி ஒளிமயமாக இருந்தது உன்னுடைய கிரீடம். பல பல கற்பக சோலைகள் திரண்டு காணப்படுவது போல உன்னுடைய 1000 திருத்தோள்கள் தழைத்துள்ளன. இத்தகைய நெடியவனாகிய உனக்கு தவிர இந்த உலகம் வேறு எவருக்கு அடிமைப்படக்கூடும்? பரமபுருஷனாகிய உனக்கே ஆட்பட்டதாகும். மாமுதல் அடிப்போது முதற்காரணமாகிய திருவடி மலர் இவ்வாறு பொருள் கொள்வதோடு மா முதல் என்பதனை வெளியாக கொண்டு மூலகாரணமான எம்பெருவானே அப்படின்னு வச்சுக்கலாம். நெடியோய் நீண்ட திருமாலே பரமபுருஷனே, இப்படி எல்லார் தலையிலும் தன் திருவடிகளை பரப்பிய எம்பெருமானை பல்லாண்டு பாடுவது ஏற்புடைத்தே அன்றி மற்றையோரை வாழ்த்துவது பொருந்தாது. நெடியோய், உனக்கன்று இந்த உலகம் வேறு எவர்க்கும் அடிமைப்படாது. எல்லோரும் உன் காலின் கீழ்ப்பட்டவர்களே அல்லவோ என்கிறார் சுவாமி. இப்படி அவதாரங்களில் வாமனாவதாரமும் திருவிக்கிரம அவதாரமும் கிருஷ்ணாவதாரமும் திருமாலின் எளிமையை பகரும். இந்திரனின் வேண்டுகோளுக்கு இணங்க வாமனனாக வந்து 3 அடிமண் யாசித்தான். மகாபலியிடம் தானம் வாங்கியவுடன் திருவிக்கிரமனாய் ஓங்கி வளர்ந்து உலகத்தை தன் திருவடிகளால் அளந்தான். மகாபலியை ஆட்கொண்டு சிரஞ்சீவியாக்கினான். சத்தியலோகம் வரை சென்று திருமாலின் திருவடியை பிரம்மன் கங்கை தீர்த்தத்தால் விளக்கி மறை கொண்ட மந்திரத்தால் வாழ்ந்த அந்த புனித நீரை தன் சடையிலே தாங்கிக் கொண்டான் ருத்ரன். சிவன் ஆனான், மங்களகரமானான். எம்பெருமானின் திருவடி தீர்த்தமே புனிதமானது என்று பிரம்மனும் சிவனும் உலகுக்கு உணர்த்தினார்கள். நெடியோனாய் தாமரை மலர்கள் காடாக பூத்தது போல திருக்கண்களை உடையவனவன். கனிந்து சிவந்த திருவாய் உடையவன். 1000 சூரியர்களின் ஒளி பொருந்திய திருமுடியை உடையவன். 1000 தோள்களோடு விளங்கும் புருஷோத்தமன் ஸ்ரீமன் நாராயணன். அந்த ஸ்ரீமன் நாராயணனின் உலகளந்த திருவடிக்கு அல்லது வேறு எவர்க்கு இந்த உலகம் அடிமை புகுந்த பல்லாண்டு பாடும்? ஆகவே திருமாலுக்கே மங்களாசாசனம் செய்ய வேண்டும் என்று பூரிக்கிறார் நம்மாழ்வார். எம்பெருமான் திருமாலுக்கே மங்களாசாசனம் செய்ய வேண்டும் என்று ஆச்சரியப்பட்டு அனுபவிக்கிறார் சுவாமி. இப்படி இந்த திருவாசிரியம் 5வது பாசுரம் திருவிக்கிரம அவதாரத்தில் பரமகாரணனான உன்னுடைய திருவடியாகிய ஒரு பூவை கவிழ்த்து பரப்பி பூமி முழுவதையும் கை கொண்டும் எம்பெருமான் இந்த உலகத்தை படைத்து பிரம்மாதி தேவர்களை நடத்தி வந்து பின்பு தான் தேவதையாக நிறுத்திய இந்திரன் தன் ராஜ்யத்தை மகாபலியிடத்திலே பறிகொடுத்து துன்பத்துடன் நிற்கும் பொழுது எம்பெருமான் தன் மேன்மையை குறைத்து கொண்டு ஒரு இறப்பாளனாக, ஒரு யாச்சகனாக தன்னை ஆக்கி கொண்டு இந்திரன் காரியத்தை நிறைவேற்றின அந்த திருவிக்கிரம அவதாரத்தை நினைத்து ஆழ்ந்து அனுபவித்து உன்னை தவிர வேறு யாருக்கு நான் மங்களாசாசனம் செய்ய முடியும் என்று அனுபவிக்கிறார் இந்த பாசுரத்தில். பரமகாரணன், பரமகாருணிகன்,
ஜெகத்காரணனான உன்னுடைய திருவடியாகிய ஒரு பூவை கவிழ்த்தது போல பரப்பி பூமி முழுவதையும் கைக்கொண்டு அழகிய ஒளி புகுந்த பூவை போன்ற மற்றொரு திருவடியை பிரம்மா என்கிற தேவதையின் உலகமானது அதிசயப்பட்டு மகிழும்படி அங்கு செலுத்தி அந்த உலகில் உள்ள தேவதைகள் சரியான வழியில் ஆராதனம் செய்து சாஸ்திர வழிப்படி வணங்கும்படி ஆகாசத்தில் செலுத்தினாய். தாமரை பூக்கள் நிறைந்த காடு மலர்ந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல இருக்கும் உன்னுடைய செந்தாமரை திருக்கண்களோடு கூட பவழம் கோவை பழம் போன்ற சிவந்த திருப்பவளத்தை உடையதாய், பரந்த 1000 சூரியர்கள் உதித்தாற் போல இருக்கிற பல கிரீடங்களை உடையதாய், கற்பகச் சோலை போல் இருக்கிற 1000 திருத்தோள்களை உடையவனாய், எல்லாரையும் விட நெடியோனாய் உயர்ந்ததாய் விளங்குகிற எம்பெருமானைத் தவிர மற்றவர்க்கும் இந்த உலகமானது அடிமைப்பட்டதோ அடிமைப்படுமோ அது தகுமோ என்கிறார் சுவாமி. இதில் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் அத்தியாச்சரியமான வியாக்கியானம். மாமுதலடிப்போதொன்று கவிழ்த்தலர்த்தி, இந்த அர்த்தத்தையே நின்றதோர் பாதம் நிலம் புதைப்ப அப்படின்னு 2ஆம் திருவந்தாதியில் 61வது பாசுரத்தில் பூதத்தாழ்வார் அருளி செய்கிறார். நின்றதோர் பாதம் நிலம் புதைப்ப நீண்ட தோள் சென்றளந்ததென்பர் திசையெல்லாம். உலகை அளந்து அருள்வதாக நின்ற போது நின்ற திருவடி அந்த நிலையிலேயே ஒன்மிதியில் புனலுருவி ஒரு கால் நிற்ப அப்படின்னு திருநெடுந்தாண்டகத்தில் சொன்ன மாதிரி அந்த சுவர் வரையில் நீண்ட ஆவரண ஜலத்துக்கு உட்பட்ட எல்லா பொருள்களையும் தன் கீழே இட்டு கொண்டது. வளர்ந்த திருத்தோள்கள் வியாபித்து எல்லா திசைகளையும் அளந்து கொண்டன என்று கூறுவர். அன்று கருமானியாய் இறந்த கல்வனே, உன்னை பிரமாணித்தார் பெற்ற பேரு. லக்ஷ்மிநாதனான நீ பிச்சை கேட்கும் பிரம்மச்சாரியாய் உண்டு என்று பிச்சையிட்ட போதோடு இல்லை என்று மறுத்த போதோடு வேறுபாடில்லாமல் உகப்போடு செல்லும்படி யாசிப்பதில் தழும்பேறின வாமன வடிவனை உடையவனாய்க்கொண்டு, அவர் பிச்சை கேட்கும்போது உண்டு அப்படின்னு சில பேர் பிச்சை போடுவாளாம், இல்லை அப்படின்னு சில பேர் அனுப்புவாளாம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய் யாச்சகம் பண்ணிய உன் மேன்மை எவரும் அறியாதபடி மறைத்து கொண்டிருந்தாய் அல்லவா. நீ இந்த செயலை செய்தது இந்திரன் ஒருவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு இல்லை. எவர் தன் திருவடிகளிலே வணங்கினாலும் தன்னை தாழ்த்தி கொண்டு அவர்கள் காரியம் செய்பவன் ஒருவன் என்று உன் நீர்மையை அனுசந்தித்து அடியார்கள் அனைவரும் பயமில்லாமல் மார்பிலே கை வைத்து உறங்குவதற்கு செய்ய செயலன்றோ இது என்று அனுபவிக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. மாமுதல் அடிப்போது, மாயக்கடவுள் மாமுதல் அடியே என்ற இடத்தில் சொன்னபடி மாமுதல் என்று பரமகாரணனான ஜெகத்காரணமான எம்பெருமானை சொல்லுவது அவனுடைய திருவடி என்று பொருள் கொள்ளலாம். மாமுதல் என்ற திருவடிக்கே விசேஷணமாய் அடியார்கள் அனைவரும் வந்து சேரும் இடம் அந்த திருவடி, பரம பிராப்பியமான திருவடி. அப்படி அந்த பூ கவிழ்த்தலர்த்தி திருவடியை வியாபிக்கச் செய்து எல்லாவற்றையும் அளந்து கொள்ளும்போது ஒரு பெரிய பொருளால் சிறிய பொருளை அழுத்தினால் அந்த சிறிய பொருள்கள் துன்பமடையும், வலிக்கும். ஆனால் அப்படி இல்லையா, திருவடியின் கீழே பட்ட பொருள்கள் துன்பம் அடையவில்லையே. ஏன் அப்படின்னா அன்று பூத்த தாமரை பூவை கவிழ்த்து அதன் இதழ்களை விலக்கி அலறச் செய்தால் அந்த தாமரை உள்ளே இருக்கும் அல்லி தாத்துக்கள் மகரந்த தூள்கள் முதலானவை எப்படி நெருக்கப்படாமல் இருக்குமோ அப்படியே இந்த திருவடி தாமரையின் கீழே அகப்பட்ட பொருள்கள் எதுவுமே துன்பம் விளையவில்லை. ஒன்மிதி என்கிறார் திருநெடுந்தாண்டகத்தில் 5வது பாசுரத்தில். கீழ் உள்ள பொருள்களை நெருக்காத மிதி என்கிறார் திருமங்கை ஆழ்வார். எல்லா பொருள்களையும் தன் கீழே இட்டுக்கொண்டு நின்ற இந்த திருவடி செய்தது இதுவானால் நீட்டிய மற்ற திருவடி செய்தது என்ன என்றால் ஒன் சுடரடி. ஒரு காலும் காமரிஷீர் அவுணன் உள்ளத்து எண்மதியும் கலந்து அண்ட மீது போகி இரு விசும்பினூடு போய் எழுந்து என்று தொடங்கி மண் முழுதும் அகப்படுத்து திருநெடுந்தாண்டகத்தில் 5வது பாசுரத்தில் சொன்னது போல மேலே உள்ள உலகங்கள் அத்தனையும் அளந்து கொண்டது இன்னொரு திருவடி. ஒன் சுடர் அடிப்போது ஒன்று, அழகிய ஒளியை உடைய அன்றளர்ந்த பூவாகிய ஒரு திருவடி. மனிதர்கள் அத்தனை பேருக்கும் உள்ள அகங்காரமும் சேர்ந்து இந்திரன் முதலான தேவர்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்கும். அகங்காரம் மமகாரம் நமக்கே இருக்கும்போது தேவதைகள் ஏன் இருக்காது? அப்படிப்பட்ட தேவர்கள் அனைவருடைய அபிமானத்தையும் குலையச் செய்து அழியச் செய்து தன் கீழ்ப்படுத்துகிறதுனாலே அது ஒளி உடைய ஒன் சுடரடி போது, ஒளி உடைய அடி, ஒன் சுடரடி, ஒளி உடைய அடி என்கிறார். விண்செலி ஆகாசம் முழுவதையும் வியாபித்து, எதுவரையில் வியாபித்ததுன்னா நான்முகப்புத்தேள் நாடு வியந்துவப்ப, நான்முகனாகிய தெய்வத்தினுடைய சத்திய லோகத்தில் உள்ளவர்கள் இப்படி நீண்டு வந்த திருவடியை கண்டு ஆச்சரியப்பட்டனர்.
எம்பெருமானுடைய சௌலபிய சௌசீல்யங்களாகிய குணவெள்ளம் ஏறி பாய முடியாததான இந்த மேடான இந்த உலகத்தை தேடி வந்தோம் நாம். அந்த குணங்கள் இங்கே வந்து பாய்வதே, இது என்ன ஆச்சரியம்! எம்பெருமான் இந்த மாதிரி நம்ம தான் அவர் திருவடிக்கு போனோம், அது இங்கே வந்து பாய்வதே, அதுவும் நம்மிடம் இந்த லோகத்துக்கு இது என்ன ஆச்சரியம் என்று ஆச்சரியப்படுவதை செய்தனர். இந்த திருவடிகளுக்கு ஆகாதவர் எவரும் இல்லை போலிருக்கிறது. அவன் நம் சொரூபத்தை உண்டாக்குவதற்காக நம் தலையில் காலை வைக்க வந்தாலும், நமக்கு தேவையில்லை என்று நாம் அகல நினைத்தாலும் அகல முடியாமல் அப்படி திருவடியை நமக்குள்ளே திருவடி கீழே நம்மை கொண்டு வைத்து விட்டானே, இப்படி ஒரு கிடைத்தற்கரிய பேறு கிடைத்ததே என்று உகக்கிறார்களாம். அப்போது அந்த உலகத்திற்கு தலைவனான பிரம்மன் என்ன செய்தான் என்றால், திருமிசை ஆழ்வார் தெரிவிக்கிறார் 9வது நான்முகன் திருவந்தாதில், குறை கொண்டு நான்முகன் குண்டிகை நீர் பெய்து மறை கொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி கரை கொண்ட கண்டத்தான் சென்னி மேலேற கழுவினான் அண்டத்தான் சேவடியை ஆங்கு. நினைக்காமல் இருக்கும்போது எம்பெருமானுடைய திருவடி பிரம்மன் கையில் வந்து தங்கிற்று. அவர் நினைக்க கூட இல்லை, அதுவே வந்துட்டு திருவடி. இப்படி பெறாத இன்பம் கிடைத்ததனாலே இந்த திருவடிக்கு என்ன உபச்சாரம் செய்வது என்று தடுமாறி நால்புறமும் பார்த்தானா. அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கையும் காலும் ஓடலை. அந்த நேரத்தில் தர்ம தேவதை, தர்மமாகிய தத்துவம் திருவடியை கண்டு உருகி விட்டதாம் தர்ம தேவதை. அப்படி நீர் பண்டமாய் அந்த தர்ம தேவதை உருக அது பிரம்மனின் கமண்டலத்திற்குள் புகுந்தது. அதை கொண்டு பிரம்மன் திருவடியை விளக்கினான். அதை கண்டவுடன் நம்மை பரிசுத்தப்படுத்துவது இதுதான் என்று உணர்ந்து ருத்ரன் தன் தலையை திருவடி கீழே காட்டினான். திரவீபூதஸ்ததா தர்மோ பஹரிபக்தியா மகாமுனே கிரகீத்வா தர்மபானீயம் பதமநாதஸ்ய துஷ்டயே க்ஷாளிதம் பரயா பக்தியா பாத்யார்க்கியாதிர் அர்ச்சிதம் ததம்பு பதிதம் திருஷ்டுவா ததார சிரசாஹரஹ பாவனார்த்தம் ஜட்டா மத்தியே யோக்யோஸ்மித்யஸ்தவ அவதாரணாத் யோக்யேஸ்மீத்யவதாரணாத் வர்ஷாயுதான் யத பகூன் ந முமோச்ச ததாஹரஹ. ஈஸ்வர சம்ஹிதை தெரிவிக்கிறது. அதாவது பிரம்மன் சொல்கிறாராம், சதுர்முக பிரம்மன், மாமுனிவரே, பகவான் திருவுலகளந்து அருளின அந்த சமயம் ஹரியினிடம் பக்தியினால் தர்ம தேவதையே ஜலமாயிற்று. தர்மமாகிய அந்த ஜலத்தை எடுத்து ஜெகநாதனுடைய சந்தோஷத்திற்காக அவனுடைய திருவடியானது என்னால் மேலான பக்தியுடன் விளக்கப்பட்டது. அதாவது பாத்தியம் கால அலம்பி பிரம்ம கடிகின பாதமோன விளக்கப்பட்டது. பாத்தியம் அர்க்கியம் முதலியவனைகளால் பூஜிக்கப்பட்டது அந்த திருவடி. விழுந்த அந்த ஜலத்தை பார்த்து நான் பரிசுத்தப்படுத்த தகுந்தவனாயிருக்கிறேன் என்று நிச்சயித்து சிவன் தன்னை பரிசுத்தப்படுத்தி கொள்வதற்காக ஜடையின் நடுவில் தலையால் தாங்கினான். பிறகு பல 10,000 வருஷங்கள், பல வருஷங்கள், ஆயிரக்கணக்கான 10,000 வருஷங்கள் ருத்ரன் அதை விடவில்லை அந்த ஜலத்தை. என்கிறபடி இந்த திருவடிகளுக்கு எத்தனையேனும் தாழ்ந்தவர்களும் தகுதி உள்ளவர்களே என்று உணர்ந்து தகப்பன் தலையை கிள்ளின பாபம் போவதற்காக எம்பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை தன் ஜடையிலே தரித்தான். நல்ல பொருள் ஒருவருக்கு கிடைத்தால் அதை விடமாட்டார்கள் என்றோ. கிட்டாத இந்த ஸ்ரீபாத தீர்த்தம் கிட்டுகையாலே நெடுங்காலம் தன் தலையிலே அந்த ஸ்ரீபாத தீர்த்தமாகிய கங்கையை தலையிலே கட்டி கொண்டு நின்றானாம். சதுமுகன் கையில் சதுப்புயன் தாளில் சங்கரன் சடையினில் தங்கி பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். 4ஆம் பத்தி 7ஆம் பதிகம் 3வது பாசுரத்தில் பெரியாழ்வார் கங்கைக்கு வரலாறு அருளினார். முதலில் பிரம்மனின் கையிலே இருந்து, அதற்கு பிறகு சர்வேஸ்வரனான எம்பெருமானின் திருவடிகளிலே தங்கி, அதற்கு பிறகு ருத்ரன் தலையிலே வந்து விழுந்தது. இதனால் பிரம்மன் பெற்ற பயன் என்ன என்பது பின்வரும் பாசுரத்தில் சொல்லப்பட்டது. தரணி நிவந்தளப்ப நீட்டிய பொற்பாதம் சிவந்த தன் கையனைத்தும் ஆறத் தழுவினான். 2ஆம் திருவந்தாதி 78வது பாசுரத்தில் 8 கைகளை படைத்ததால் உண்டான பயன் பெறும்படி திருவடியை விளக்கினான். பயனை விளைக்கும் நான்முகன் திருவந்தாதி 9ஆம் பாட்டும் இங்கு விவரிக்கப்படுகிறது. தன்னுடைய வெறுமையை முன்னிட்டு கொண்டு பிரம்ம ஞான சக்திகளால் மிகுந்தவனாய் இருந்தாலும் திருவடிகளுக்கு தக்கபடி நான் செய்யக்கூடிய உபச்சாரம் ஒன்றுமே இல்லை என்று அனுசந்தித்து குண்டிகை நீர் பெய்து மறை கொண்ட மந்திரத்தால் வாழ்த்து வேதத்தில் எம்பெருமானை நேரே குறிக்கக்கூடியதான புருஷ சுக்தம் முதலான மந்திரங்களை கொண்டு மங்களாசாசனம் பண்ண கமண்டலத்திலிருந்து தர்ம ஜலத்தை திருவடியின் மேல் சொரிந்தான். தந்தையானவன் குறும்பு செய்யும் தன்னுடைய பிள்ளையை கூப்பிட்டு, இவன் பகுத்தறிவு இல்லாதவன்,
விளைவை அறியாமல் தவறான காரியங்களை செய்கிறான். இனிமேலாவது இப்படிப்பட்ட அசுபங்கள் இவனுக்கு வராமல் இருக்க வேண்டும் என்று அவனை நல்லவனாக்குவதற்காக புனித நீரை புரோட்சிப்பா தலையில். அதுபோல பிரம்மனும் தன் பிள்ளையான ருத்திரன் சடையிலே ஸ்ரீபாத தீர்த்தம் விழும்படி கழுவினான். இப்படி பிரம்மன் செய்தானாகில் அந்தந்த லோகங்களில் உள்ள மற்ற தெய்வங்கள் என்ன செய்தது அப்படின்னா, வானவர் முறை வழிபட நெறியி, வானவர் நெறியி முறை வழிபட, அதாவது நன்னெறியில் எம்பெருமானை ஆசிரயிப்பதற்குரிய வழிகளை முறையிடும் சாஸ்திரங்களில் சொன்னபடி கூட்டமாக தேவர்கள் வணங்கி ஆந்தவே திருவரங்கல் திருமணத்தூணுக்கு அருகில் உள்ள திரு அணுக்கள் திருவாசலிலே திரளாக புகுந்து ரங்கநாதனை பெரிய பெருமாளை திருவடி தொழுவது போல, திருமணத்தூண் பக்கத்தில் இருக்கிற திரு அணுக்கள் சின்ன டஸ்ட் பார்ட்டிகள் அதெல்லாம் உள்ளே வந்து பெருமாளை சேவிக்குமா. அதுபோல் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட திரு ஆராதன விதிப்படி தேவர்கள் திருவாராதனம் செய்து திரளாக ஆசிரயித்தார்கள் என்று கருத்து. இப்படி இவர்கள் வழிபடும் போது அவன் செய்தது என்ன, அதை விளக்குகிறார். தாமரை காடு மலர் கண்ணோடு கனிவாய் உடையதுமாய் எவராயிருந்தாலும் தன் திருவடிகள் மேல் தலையை வைத்தால் சூரியனை கண்ட தாமரை மலர்வது போல திருக்கண்கள் அவருக்கு மலரும். ஆகையால் அகங்காரமுடையவர்களாயிருந்தாலும் சரி, தேவர்கள் வணங்கியவுடன் தாமரைக்காடு பூத்தார் போல இருக்கிற திருக்கண்களோடு கனிந்த வாயையும் உடையவராய் இரு ஞாயிறு 1000 மலர்ந்தன்ன மிகுந்த கிரணங்களை உடைய 1000 சூரியர்கள் மலர்ந்தது போல இருக்கிற கிரீடத்தை உடையவன், தனிப்பெரும் தலைவன், 1000 சூரியர்கள் ஒன்றாக உதித்தது போலேயாய் கற்பகக்காவு பற்பல வண்ண பலவான கற்பகச் சோலை இருப்பது போல முடித்தோள் 1000 தழைத்த 1000 சூரியர்கள் தோன்றினால் போல கிரீடம், பல 1000 கற்பகச் சோலை போல திருத்தோள்கள், நெடியோய்க்கு இவனுக்கு ஒன்றும் செய்யவில்லையே இன்னமும் என்ன செய்வது என்ற நீண்ட நினைவை உடையவனுக்கு, அதாவது இப்படி தன்னை யாச்சகனாக மாற்றிக்கொண்டு யாசித்து இந்திரனுடைய காரியத்தை செய்து முடித்த பின்னாலும் தன்னை நம்பி இப்படி இந்த மகாபலியை போன்றவர்கள் துன்புறுத்துவதற்கு முன்னாடியே அவனை போய் நான் ரட்சிக்கவில்லையே இந்திரனை, என்னுடைய ரட்சண தர்மம் போய்விட்டதே, பிந்தி விட்டேனே, அவன் கேட்கும்படி வைத்து விட்டேனே என்று நினைத்து வெட்கி போய் ஒன்றும் செய்யாதவனாய் தன் குறையை நினைத்து இவனுக்கு செய்ய வேண்டியவற்றை நீள நினைப்பவன் என்ற கருத்தை கொண்டு நெடியோன் என்னும் பதமம் அழகாக தெரிவிக்கிறார் ஆழ்வார். நெடியோய்க்கு அல்லதும் அடியதோ உலகே, இப்படி அனைவரையும் ரட்சிக்கும் அந்த ரட்சிப்பது ஒன்றையே மனத்தில் கொண்ட இவனை தவிர இந்த உலகம் வேறொருவன் கால் கீழ் கிடந்ததோ அவனை மங்களாசாசனம் செய்ய, இன்னொருவர் கால போய் கீழே கிடக்கிறதே அவர்களை மங்களாசாசனம் செய்ய, பலரையும் முயன்று தங்களை வணங்க வைத்து கொள்ளுகிறவர்கள் தலைமேலே கால் வைத்த உனக்கு மங்களாசாசனம் செய்வது தகுமா? இல்லை உன் காலின் கீழே மிதியுண்டவர்களுக்கு மங்களாசாசனம் செய்வது தகுமா? நீ சொல். இப்போது நெடியோன் அனைவரிலும் பெரியவனான திரிவிக்ரமன் என்று பொருள்படுகிறது. அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.